செண்பகமே செண்பகமே. இப்படி பாடி பாடியே 11 வருஷமா கண்ணுக்குட்டிக்கான பாலை நம்ம எடுத்து குடிச்சிட்டு இருக்கோங்க. நம்ம தோசா வெறியன் தீபா சதீஷ் மாதிரி நம்ம ஊர்ல டீ காஃபி வெறியர்கள் ரொம்ப ஜாஸ்தி. காலையில டிஃபனுக்கு அப்புறம் ஒன்று, லஞ்சுக்கு அப்புறம் ஒன்று, சாயங்காலம் ஒன்று, டின்னருக்கு அப்புறம் ஒன்று, இப்படி போயிட்டே இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு இந்த பால்னால கேஸ்ட்ரோ இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதை பற்றி சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். நம்ம வயிற்றில் இருக்க லாக்டேஸ் அப்படின்ற என்சைம் தான் பாலை குளுக்கோஸ் மற்றும் கேலக்டோஸாக கன்வெர்ட் பண்ணுது. அப்புறம் அது ஸ்மால் இன்டெஸ்டைன் சிறுகுடலுக்கு போய் அப்சர்வ் ஆகும். அதில் ப்ராப்ளம் என்ன? டாப் ரிசர்ச் ஏஜென்சி NIH சொல்கிற மாதிரி மெஜாரிட்டி மனிதர்களுக்கு 5 வயசுக்கு மேலே இந்த லாக்டேஸ் என்சைம் சுத்தமாக கம்மியாகிடுமா. வயசு ஆக ஆக இன்னும் கம்மியாகிட்டே போகும். 30 வயசுக்கு மேலே ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக டெப்ளீட் ஆகிடும். லாக்டோஸ் கம்மியாக இருந்தால் என்ன ஆகும்? பால் குடிச்சா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாது. உங்களாம் சாப்பிட்ற மற்ற ஃபுட்டும் சரியாக டைஜஸ்ட் ஆகாது. இது அமெரிக்கா ரிசர்ச். இந்தியாவுக்கு பால் சூட் ஆகும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இந்தியாவில் இருக்க ICMR, NIH அவங்க பண்ண ரிசர்ச்சும் இதே தான் சொல்லுது. இந்த மேப்பில் பாருங்கள், மாநிலம் வரியாக அவங்க விட்ட ரிசல்ட்ஸ் படி தமிழ்நாட்டில் இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 30 வயசுக்கு மேலே பால் இன்டேக்கை கம்மி பண்ணுங்க. தயிர், நெய், வெண்ணெய்க்கு ஸ்விட்ச் ஆகுங்க. பாலில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ், கால்சியம்ஸ், விட்டமின்ஸ் அது எல்லாமே இதுலேயும் இருக்குது. டைஜஸ்ட் பண்ணவும் ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி சயின்ஸ் பேஸ்ட் ஹெல்த் கான்டென்ட் நான் நிறைய ஷேர் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள்.